மனசாட்சி. ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை ஒன்றை வைத்து பூஜை செய்ய விரும்பினார். அதற்காக கடவுள் சிலை ஒன்று செய்வதற்காக ஒரு சிற்பியை அணுகினார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு கடவுளின் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் சிலை செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அந்த பணக்காரர் அருகில் சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலை அதே மாதிரி இருப்பதை கவனித்தார். உடனே பணக்காரர், ஒரு கோவிலில் எப்படி ஒரே மாதிரியான 2 சிலைகளை வைப்பார்கள்? இல்லை, இந்த 2 சிலைகளும் வெவ்வேறு கோவிலுக்காக செதுக்குகிறீர்களா என்று சிற்பியிடம் கேட்டார். சிற்பி சிரித்துக்கொண்டே சொன்னார், ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது சேதமடைந்தது. பணக்காரர் ஆச்சரியத்துடன், என்ன சொல்றீங்க? இந்த சிலை மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது. இந்த சிலையின் எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே என்று கேட்டார். அதற்கு சிற்பி, அந்த சிலையின் மூக்கில் ஒரு சின்ன கீறல் இருக்கிறது, பாருங்கள் என்றார். ஆமாம், இருக்கிறது. சரி, இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர். கோவிலில் 40 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது இந்த சிலை இடம்பெறும் என்று சொன்னார் அந்த சிற்பி. அதற்கு அந்த பணக்காரர், 40 அடி உயர கோபுரத்தில் இடம்பெறும் இந்த சிலையில் இருக்கும் இந்த சின்ன கீறலை யார் கண்டுபிடிக்க போகிறார்கள்? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிற்பி சொன்னார், அந்த சிலையில் கீறல் இருப்பது வேறு யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியுமே. நான் எப்போது அந்த கோவில் வழியாக சென்றாலும் என் தொழிலில் உள்ள குறை எனக்கு தெரியுமே. அதனால்தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் சிற்பி. அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாமல், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மன நிறைவுடன் ஒரு வேலையை செய்யும் பொழுது அது பூரண மகிழ்ச்சியை தரும். திருக்குறள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள். ஒருவன் தன் மனமறிந்து பொய் சொன்னால் அவன் மனமே அவனை சுட்டு வருத்தும்.